உங்களுக்கு தெரியும், மக்கள்கிட்ட காணிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கு. இந்த விடயத்துல நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் மக்களை கைவிடப் போவதில்லை. அன்னைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கூட்டம். குறிப்பாக கடந்த பல வருடங்களாக இந்த பிரதேசத்துக்கு விளக்க முறையிலான அந்த உறவு ஒரு நீண்ட ஒரு உறவாகத்தான் இருக்குது. நாங்கள் கடந்த 10 வருடத்திற்கு முன்னர் நாங்கள் இந்த அனல் மின் நிலைய விடயத்திற்கு எதிராக நாங்கள் ஆரம்பித்த அந்த போராட்டங்கள் உண்மையில ஒரு அந்த வெற்றி ஒன்று இருக்காது. அதாவது அனல் மின் நிலையம் என்று சொல்லப்படுற விடயம் கைவிடப்பட்டு அதுக்கு பிறகு எரிவாயு மின் நிலையம் ஒன்றும் முன்மொழியப்பட்டு அந்த விடயமும் கைவிடப்பட்டு இப்பொழுது நாங்கள் சோலார் மின் உற்பத்தி நிலையம் என்று சொல்ற விடயத்தில் நாங்கள் நிற்கிறோம். இதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக ஒரு அரசாங்கத்திற்கும் இன்னொரு அரசாங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் ஒரே தலைமையிலே அந்த ஒப்பந்தத்தை ஒட்டுமொத்தமாக மாற்ற முடியாது. ஆகவே நாங்கள் செய்யக்கூடிய அதி உயரிய அந்த மாற்றங்களை நாங்கள் செய்து இன்னைக்கு சுற்றுச்சூழலுக்கு பெருமளவில் பாதிப்பு இல்லாத, சுற்றுச்சூழலுக்கு இன்றைக்கும் பாதிப்பு இல்லாத அளவில் ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றி. அதாவது கடந்த காலங்களில் இணக்கப்பட்ட பல விடயங்கள் இருந்தாலும் அவற்றினை மாற்றி அமைத்து நாங்கள் ஒரு மாற்றீடாக நாங்கள் சில விடயங்களை நாங்கள் முன்வைத்திருப்பது இங்கே கிடைத்தங்களுக்கு வெற்றி. அதாவது அனல் மின் நிலையத்துக்கு பதிலாக எரிவாயு மின் நிலையத்துக்கு பதிலாக சோலார் மின் நிலையம் பாருன்னு சொல்றது இன்னைக்கு எங்களுக்கு சுற்றுச்சூழல் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு சாதகமான விடயம். ஆனால் இதுல காணி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மக்கள்கிட்ட காணிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கு. எங்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக ஒரு நீண்ட அறிவும் இருக்கு. இதனால் கடந்த 10 வருடத்துக்கும் அதிகமாக இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து குழுக்களுக்கு அமைப்பு ரீதியில் இந்த விடயத்துல நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் மக்களை கைவிடப் போவதில்லை. ஆகவே இந்த அரசாங்கம் இப்பதான் வந்திருக்குது. நாங்கள் படிப்படியாக மக்களுக்கு காணி பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து கொண்டு வருகின்றோம். நாங்கள் சில இடங்களில் நாங்கள் பார்த்தோம், இந்த மின் நிலையத்தை வேறொரு இடத்துக்கு கொண்டு போகணுமான்னு நாங்கள் பார்த்தோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த மின்சார கிரிட்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரிட் சம்பந்தப்பட்ட அந்த தூரம், அந்த அமைவிடம் சம்பந்தப்பட்ட அவ்வாறான சிக்கல்கள் இருக்கிறபடியால் இதை இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வது தொடர்பாக பிரயோக ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. ஆகவே இந்த திட்டம் மூலமாக பாதிக்கப்படும் மக்கள், அதாவது குறிப்பாக தமது சொந்த காணிகள், தமது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பான நெருக்கடிகளுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற நபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், நாங்கள் அவர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் நிச்சயமாக தயாராக இருக்கின்றோம். இது ஏனைய அரசாங்கங்களை போல ஒரு பக்கச்சார்புற அரசாங்கம் இல்லை. இது உண்மையில எல்லா விதமான மக்களையும் கருத்தில் கொண்டு செயற்படுற ஒரு அரசாங்கம். ஆகவே இதில் எந்த விதமான ஒரு அச்சத்தையும் யாரும் கொள்ள வேண்டிய தேவை. அதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேசம் யுத்தத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம். அதுல விசேடமான விஷயம் என்று சொன்னால் ஏனைய பிரதேசங்களை விட நான் நம்புறேன் இந்த பிரதேசம் யுத்தத்துக்கு பிறகும் பாதிக்கப்பட்ட பிரதேசம். அதாவது இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களை முதல் குடியேற்றணும் என்று சொல்ற நோக்கத்தோடு கடந்த கால அரசாங்கங்கள் செயற்படையில இந்த ஊரை 3ஆ பிரிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் கடற்படை முகாம், இன்னொரு பக்கம் கைத்தொழில் பேட்டை, இன்னொரு பக்கம் அனல் மின் நிலையம். இப்படிதான் இந்த ஊரை 3ஆ பிளாக் பண்ணியிருந்தோம். ஆக இதை நாங்கள் மாற்றம் செய்து இன்னைக்கு மக்கள் முதல் குடியேற்றம் அடைகிற நிலைமைக்கு இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், யுத்தத்தால் உடைஞ்ச வீடுகளையும் கூட யுத்தத்துக்கு பிறகு தரைமட்டமாக்கப்பட்ட வீடுகள்லாம் கூட அது இன்னைக்கு மாற்றம் அடைஞ்சு இன்னைக்கு மக்கள் முதல் குடியேற்றம் செய்யப்பட்டு மக்கள் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கடந்த கால யுத்தத்தின் வடுக்கள், இன்னும் தீர்க்கப்படாத பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது என்ற விடயத்தையும் நாங்கள் அறிவோம். ஆகவே படிப்படியாக இந்த தெரியும், இதில் திறக்கப்படாத வீதிகள் இன்னும் இருக்கு, இன்னும் செப்பனிடப்படாத வீதிகள் இன்னும் இருக்கு, வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்கு. அது மாத்திரமல்ல, எந்த விதமான மக்கள் கருத்து கணிப்பையும் கருத்தில் கொள்ளாமல்
கடந்த கால அரசாங்கங்களினால் முன்வைக்கப்பட்ட சில வேலை திட்டங்கள், அதாவது சில நிறுவனங்களுக்கு சில வளங்களை தாரை பார்க்கும் அந்த விடயங்கள் கூட முன்வைக்கப்பட்டது. ஆகவே இதனை நாங்கள் படிப்படியாக நாங்கள் தீர்ப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த விதமான சந்தேகங்களும் எந்த விதமான ஐயங்களையும் நீங்கள் கொண்டு தேவையில்லை. அது மாத்திரமல்ல, எங்களை நீங்கள் அணுக முடியும். இன்னைக்கு நான் நம்புறேன் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த சமூக மக்களுக்கு ஒரு கட்டமைப்பின் ஊடாக அரசியல் தலைமைகளை அணுகக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் இந்த அரசியல் கட்சியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு அணுக முடியாது. சுயலாபம் கருதி தான் அரசியல் நிறைய பேர் ஈடுபட்டோம். நீங்க அப்படி இல்லை. ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஒன்று இருக்கு. இந்த நிர்வாக கட்டமைப்பு ஊடாக உங்களுக்கு நிறைய விடயங்களை செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அது பிரதானமான விஷயம். மேலும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு. குறிப்பாக இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்கள், குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்கள், இவ்வாறு நிறைய விடயங்கள் இருக்கு. இதனையும் இந்த அரசாங்கம் நேரடியாக கருத்தில் கொண்டு இயங்கி வருகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த காலங்களை போல அல்லாது ஒரு தெரியும் ஒரு மாவட்ட ஒருங்கமைப்பு குழு கூட்டம், பிரதேச ஒருங்கமைப்பு குழு கூட்டம் என்று சொல்றது மிக முக்கியமான விஷயம். ஆகவே கடந்த காலங்களை போல் அல்லாது இந்த குழு கூட்டங்கள் தற்பொழுது சிறப்பாக இயங்கி வருகின்றது. முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் அரசியலாக்க தேவையில்லை. இவ்வளவு காலம் இருந்த பழக்கம் என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் அரசியலாக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கிறது அளவு பிரச்சனை தீர்க்கப்பட போவதில்லை. ஆர்ப்பாட்டம் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கு சொல்லி 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 அரசாங்கம் கேட்காட்டிக்கு பரவாயில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை. இந்த அரசாங்கம் மக்களது பிரச்சனைகளை, குறைகளை அடிமட்ட முறையில தேடி போய் இந்த குறைகளை தீர்ப்பதற்கான வேலை திட்டங்கள் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதன் முதற்கட்டம் தான் ஜனாதிபதியின் பணிப்புரையின் பிரகாரம் பிரதேச ஒருங்கமைப்பு குழு கூட்டங்களை நாங்கள் சரியாக நடத்த வேண்டும் என்று அந்த வேண்டுகோள் இருக்கு.